சார் என்ன சொல்றாங்களோ நான் கேட்குறேன். நடிக்கிறத எக்காரணத்தை மட்டும் நிறுத்தக்கூடாது சார்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ விஜய் சாருக்கு ஒரு சின்ன டென்ஷனு இந்த ஏன்னா விஜய் சார் சொல்லி நான் நடிக்கிறேன், அது ஒரு முக்கியம். சொதப்பினா எப்படி இருக்கும்? இப்போ விஜய் சார் பார்ப்பாரு, ஏய் வாடா. இப்போ நான் என்ட்ரி பண்ணுவேன், இப்போ நான் போவேன், தூக்கிட்டு லாட்ல போடுவேன். அப்போ என்னன்னா விஜய் சாரோட முகமும் விநாயகரோட முகமும், எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும், விநாயகரோட முகத்தையும் காட்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய முகத்தை அதை காட்டும் போது பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப ரிஜிஸ்டராக இருக்கும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா காரை தொட்டுலாம் கொடுத்துருக்காங்க. விஜய் சார் வாங்கி கொடுத்த வண்டி வந்து அதுக்கு ஒரு தனி பவர். என்னமோ தெரியல, அவர் ரொம்ப பிடிக்கும் சாரை. நிச்சயமா இதோட எல்லா பேரும் புகழையும் சேர்த்து நான் விஜய் சார் கொடுக்க என்னால் முடியும். நான் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு எனக்கு நம்புகிறேன். வணக்கம் மக்கள், திஸ் இஸ் விஜய் பிராணேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னா, என் கூட இன்னைக்கு கராத்தே ராஜா சார் தான் இருக்காரு. அவரோட டிராவல் பத்தியும் அவரோட சினி இண்டஸ்ட்ரி டிராவல் பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். போக்கிரி பட வாய்ப்பே வந்து விஜய் அவர்கள் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டமே. அது போக்கிரி வந்து விஜய் சார் தானே கொடுத்தது. அதுக்கப்புறம் மதுரை, ஆதி அதோட டிராவல் நிறைய படம் சார் கூட ஒர்க் பண்ணேன். அப்போ மதுரை படம் ஒர்க் பண்ணும்போதே சொன்னாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ராஜா, நீ நல்லா நல்லா பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதை மனசில் வச்சுட்டே இருந்து எனக்கு கரெக்டாக போக்குறி அப்போ எனக்கு ப்ரொடியூசர் சாரே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜய் சார் வந்து உங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்டு ரோல் கன்ஃபார்ம் பண்ணி. எனக்கு நம்ப முடியல. சார் நம்ம சாரா சொன்னாங்க அப்படின்னு. என்ன நம்ப மாட்டீங்க, வாங்க நேரில் இருந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸ் போனேன். போய் நான் மறுபடியும் ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்டேன். ஆமாம் ராஜா, சார் தான் கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க, நீங்கள் பண்ணுங்க, என்ன செய்யணும்னு கேட்டாங்க. நான் பேமெண்ட் விஷயம்னா நான் சொல்லிட்டேன். சார் எப்போ சொன்னாங்களோ, கமல் சார் படத்துக்கு எப்படி சொன்னா அதே மாதிரி தான் நான் சொன்னேன். இல்லை சார், நீங்கள் என்ன சொல்றீங்களோ செய்யுங்க சார், சார் என்ன சொல்றாங்களோ நான் கேட்குறேன். எனக்கு சார் இந்த வாய்ப்பு கொடுத்தது எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு. அப்புறம் பேமெண்ட் விஷயமா சொன்னோம்னா பேமெண்ட் நான் வாங்கவே இல்லை. படம் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அதுக்கப்புறம் ஆகி தான் நான் வந்து எனக்கு ஒரு கார் வேணும் சார்னு கேட்டேன். விஜய் சார்கிட்ட சொன்னேன். உடனே அங்கே ப்ரொடியூசர் சொல்லி இல்லை, ஒரு அம்பாசிடர் கார் கேட்குறாரு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி ப்ரொடியூசர் எனக்கு அந்த கார் எடுத்து கொடுத்து அந்த காரை ஓட்டிட்டு போய் விஜய் சார் இடத்துக்கு போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகிய தமிழ் மகன் படம். ஓகே. அப்போ அந்த எல்லா புகழும் ஒருவனுக்குன்னு அந்த சாங் போயிட்டு, அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டேன். ஸ்பாட்டுக்கு கார் ஓட்டிட்டு போனேன். போய் வெயிட் பண்ண சார் வந்தாங்க. வந்தோடனே என்ன ராஜா அப்படின்னாங்க. அப்புறம் வந்தோன்னு சொல்லி நான் கொடுத்தோன்னே ஓ அப்படின்னு சாவி வாங்கிட்டு அந்த சீட்டில் உட்காந்து காரை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சு கொண்டாந்து என்கிட்ட ஓட்டி கொண்டாந்து கொடுத்தாங்க. அந்த கார் இன்னும் வச்சிருக்கேன், கொஞ்சம் ஒர்க் ஷாப் ஒர்க் இருக்கு. மறுபடியும் அதை ரெடி பண்ணி சாரை வந்து மறுபடியும் ஓட்ட வைக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை எனக்கு. ரொம்ப பெருமையாக இருக்கும். அதில் வந்து நான் ஃபேமிலியாக போகிறது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா காரை தொட்டுலாம் கொடுத்துருக்காங்க. விஜய் சார் வாங்கி கொடுத்த வண்டின்னு அதுக்கு ஒரு தனி பவர் உண்டு. இப்போவும் ஒர்க் ஷாப்பில் இருக்கிறது வந்து விஜய் சார் கொடுத்த வண்டின்னு அவங்களுக்கு தெரியும். சார் இருக்கட்டும் சார், சரி பண்ணிப்போங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு பவர் விஜய் சாரோட ஒரு விஷயத்துக்கு. சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ அவருக்கு எதிரியாவும் நடிச்சிருக்கீங்க, நண்பராகவும் நடிச்சிருக்கீங்க. விஜய் சாருக்கு நண்பரா இருக்க பிடிச்சதா, எதிரியா இருக்கு? நண்பரா நடிக்க தான் எனக்கு பிடிச்சது. நண்பரா இருக்கே, எதனால நண்பரா இருக்கிறது? இல்லை, அவர்கிட்ட எதிரியா இப்போ நடிக்க எனக்கு ஏதோ உருத்தம் எனக்கு. இல்லையா, அப்பவே நான் அவருக்கு முன்னாடி நான் ஈவனா நின்று நான் ஃபைட் பண்ணி நிற்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். நான் ஷார்ட்டுக்கு முன்னாடி வேற ராஜாவா இருப்பேன். நீங்க ஷார்ட் போது தான் அப்படி பார்த்துருப்பீங்க. அதுக்கு வந்து குழந்தை மாதிரி நின்றுட்டு இருப்பேன். ராஜா பண்ணுங்க ராஜா, நீங்க இது நடிப்பு தான் அப்படின்னு சொல்லுவார் சார். சாஃப்டா இருப்பேன். ரெடி ஆக்ஷன் நான் மட்டும்தான் அந்த பார்வை லுக்கெல்லாம் எடுப்பேன். என்னையே பார்ப்பாங்க சார். அது ஏதோ இப்போ ஃப்ரெண்டா நடிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. அது வில்லனா நடிக்கும்போது ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணும்போதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கோஜமா ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆனது. என்னமோ தெரியல, அவர் ரொம்ப பிடிக்கும் சார். அப்புறம் ஒக்கடு படத்தோட ரீமேக் தான் இல்லையா? ஒக்கடு படத்துல பாத்தீங்கன்னா நான் நடிச்ச அந்த ரோல்ல நடிச்சது வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான். எனக்கு புதுசா அதுக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் வந்து அதுல பாத்தீங்கன்னா அந்த கத்திலாம் வந்து எடுத்து போட்டு கட்டி மூட்டை கட்டி கொண்டு போய் ஒரு லாரில வைக்கிறது இருக்கும். அது வைக்கும்போது அந்த படத்துல அந்த வில்லன் தான் வேட்டி அவுப்பார். மெயின் வில்லன் அவரு பிரகாஷ் ராஜ் சார் நடிச்சிருப்பாரு. அவரு வேட்டியை தான் அவுத்து கத்தியெல்லாம் போட்டு எடுப்பாங்க. அப்ப அந்த தியேட்டர்ல சிரிப்பாங்க. அப்ப அந்த கேரக்டர் விட்ட ஒரு மைனஸ் தானே. ஆனா தரணி சார் என்ன செஞ்சாங்கன்னா, என் வேட்டி அவுக்க கூடாதுட்டாங்க. கதைப்படி அதுதான் வரும். ஓகே. ஆனா எல்லாரும் கேட்கறாங்க, இல்ல அது அந்த படத்துல அப்படித்தானே பண்ணிருக்காங்கன்னா, இல்ல அவனை அப்படி வேட்டி அவுத்தாச்சுன்னா அவனை மதிக்க மாட்டாங்க, அடுத்த அவன் வேலை மைனஸ் ஆயிடும், அந்த கிரிப் போயிடும் சொல்லி இந்த கேரக்டர் வாய்ஸ் வந்து ஒரு மெயின்டைன் பண்றாங்க. கிரிப்பா மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் அவன் பயமுறுத்திட்டே இருக்கணும், அவன் பயப்படணும் அவனை பார்த்து அப்படிங்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணி வேற ஒரு பையனுடைய வேட்டியை தான் எடுப்பாங்க, கட்ட சொல்லுவாங்க. இப்ப விஜய் சார் பாப்பாரு, ஏய் வாடா அப்படின்னு. இப்ப நான் என்ட்ரி பண்ணுவேன், இப்ப நான் போவேன், தூக்கிட்டு போய் லாட்ல போட அப்படின்னாரு. அப்படி பாத்துட்டு சொல்றேன் தூக்கிட்டு போடுறா பாக்குறான் பாரு முத்துப்பாண்டி. இன்னொன்னு நான் யதார்த்தமா விஜய் சாரை பார்த்தது, எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அப்ப என்னன்னா நான் ரொம்ப ரசிப்பேன் அவரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த
லைட் ஹவுஸ்ல போய் குதிச்சுட்டாளா அப்படின்னு. ஆமா. சொல்லுவாங்க இல்லையா, அதுல அதே மாதிரி பாத்தீங்கன்னா விஜய் சாரும் திரிஷாவும் வந்து குதிச்சிருவாங்க. விநாயகரோட சிலை ஊர்வலத்துல அந்த கொடை மேல விழுந்து கீழே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே விஜய் சார் கீழே விழுந்து இப்படி பாப்பாரு, விநாயகருடைய முகம் ஆமா. காட்டுவாங்க. அது தேங்க்ஸ் தலைவா அப்படின்னு சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட என்ட்ரி, என்னோட ஷாட் போடுவாங்க. அப்ப என்னன்னா விஜய் சாரோட முகமும் விநாயகரோட முகமும், எனக்கு விநாயகர் ரொம்ப பிடிக்கும், விநாயகரோட முகத்தையும் காட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய முகத்தை அதை காட்டும்போது பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு அது ரொம்ப ரிஜிஸ்டர் ஆகுது. அப்படிலாம் வந்து சில பேர் வைக்க ஷாட் வேணாம் இப்படி மாத்தி போடுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தரணி சாரும் விஜய் சாரும் அதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்து, இல்ல ராஜா தெரியட்டும், நல்லா தெரியணுங்கிற ஒரு நல்ல மனசோட எனக்கு பண்ணது. இப்ப அங்கேருந்து வருவேன், இங்க வந்தா பிரகாஷ் ராஜ் சார் உட்காந்துப்பாரு, என்ன தப்பிச்சிட்டாங்களான்னு கேட்பாரு. ஆமா தப்பிச்சுட்டாங்களா போய் பிடிக்கும். ஓடிட்டாங்கன்னு கேட்டா, ஓடிட்டாங்கன்னா தப்பிச்சாங்க போய் கூட்டிட்டா படின்னு அடிப்பாரு. ஆனா அடிக்கிறது மட்டும் சொல்லிட்டாரு, நான் ஒரிஜினல் அடிப்பேன் பரவாயில்லையா அப்படின்ட்டாரு. அடிங்க சார் சொன்னேன். ஆனா அடிங்க சார் சொன்னா இவ்வளவுதான் அடிப்பாரு எனக்கு தெரியாது. ஓகே. நான் சரி அடிங்க சார் சொன்னா பட்டான்னு விட்டாரு. இப்ப நீங்க ஷார்ட்ல பாத்தீங்கன்னா இப்படி அடிச்சிருப்பாரு. எப்பவுமே அடிச்ச உடனே இப்படித்தானே திரும்பிடுவோம் இல்லையா, ஆனா அடிச்ச உடனே அவரை முறைப்பானாரு. என்ன அந்த அளவுக்கு அடிச்சிட்டாரு அவரு. பட்டு அடிச்சா இப்படி அடிச்சாரு, இப்படி முகத்தா அப்படி பாப்பேன்ல. அதுதான் தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரியாக்ஷன் கொண்டோம்னா ஒரிஜினலா எல்லாருமே கலகலப்பு சீரியஸா போயிட்டு இருக்கோம். சிரிக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஷாட்டுக்கு சிரிப்பாங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு கிஃப்டா எனக்கு ரொம்ப அமைஞ்சது. ரியல்ல நண்பரா இருக்க ஆசையா இல்ல எதிரியா இருக்க ஆசையா? நண்பரா இருக்குதான் ஆசை. படத்திலே அப்படின்னா எப்படி? உங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது எந்த ஒரு படம் நடிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணீங்க, அப்பாடா இந்த ஒரு படம் நான் பண்ணிட்டேன் போதும், சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றது? கில்லி தான் எனக்கு ரொம்ப திருப்தி. கில்லி அடுத்தது போக்கிரியும் அந்த திருப்தியை கொடுத்தது. என்னன்னா ரெண்டும் வெவ்வேறு விதமான கேரக்டர் இல்லையா, எக்ஸ்ட்ரீம் கேரக்டர். அதனால எனக்கு அது ரெண்டுமே ஒரு திருப்தி நிலைக்கு வந்துச்சு. எனக்கு பிரபு மாஸ்டர் சொல்றாங்க, ராஜா எனக்கு கரெக்டான டைம்ல செஞ்சிடணும், ரீடேக்லாம் போகக்கூடாது, ஏன்னா வடிவேல் சார் கோச்சுப்பாரு, அங்க ஒரு டைமிங்ல போயிட்டு இருக்கு, நீங்க வர்றதை வச்சுதான் அவர் வந்து அந்த லெட்டரை பிடிக்கிட்டு போகணும், கரெக்டா வருந்தாங்க, நான் செஞ்சிடறேன் அப்படின்னா. இப்ப விஜய் சாருக்கு ஒரு சின்ன டென்ஷனு இந்த, ஏன்னா ஆக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க விஜய் சார் கூட, அது ஈஸியா பண்ணுவோன்னு தெரியும். இதை சாஃப்டா பண்ற இந்த சீன் இப்பதான் பாக்குறாரு சார் கிட்ட இருந்து. இப்ப என்ன வேற மாதிரி பாத்துருக்காங்க, இதுல வேற மாதிரி. இப்ப விஜய் சார் சொல்லி நான் நடிக்கிறேன், அது ஒரு முக்கியம். சொதப்பினா எப்படி இருக்கும், என்னப்பா இப்படி சொன்னாரு எதுவும் நினைச்ச கூடாங்கிற அது ஒரு ஃபீல். அதுக்காகவும் கூட நிக்கிறாரு சார், பாத்துட்டே இருக்காரு. அப்ப சொல்றாரு, ராஜா அருவா எடுத்துட்டு அவ்வளவு ஈஸியா விரட்டினீங்கல்ல, இப்ப லவ் லெட்டர் எடுத்துட்டு நடிங்க பாப்போம், அப்பதான் எங்க கஷ்டம் உங்களுக்கு தெரியும், பண்ணுங்க பாப்போம் அப்படின்னு சும்மா ஓட்டிட்டு ஜாலியா நின்று இருந்தாரு. ஆனா நான் கரெக்டா ஏதாவது சொதைப்பிடணுங்கிற ஒரு பயமும் விஜய் சார் இருந்து, அதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்ப எல்லாருமே இப்ப வேடிக்கை பார்த்துட்டாங்க. இப்ப லவ் லெட்டர் கையில கொடுத்தாச்சு, இப்ப அந்த டயலாக்கும் இதுதான் சொல்லியாச்சு. எனக்கு என்னன்னா வந்து அப்படியே பிளைனா பேசுறதுல எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. நான் பிரபு மாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஆனா நான் கொஞ்சம் அந்த சேர் தாண்டி வரட்டுமா அப்படின்னு கேட்டேன். இப்படி பார்த்தாங்க, ஓகே அப்படின்னாங்க. நான் என்ன செய்வேன்னு தெரியல, ஓகே சொன்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அந்த சேரை அப்படி குறுக்க இருந்துச்சு போட்டுட்டு நான் கொஞ்சம் தூரமா போயிட்டு ஓடி வருவேன். ஆக்ஷனுக்கு ஒரு சின்ன டைம் கொடுங்க, நான் அதுக்குள்ள உள்ள வந்தேன்னு சொன்னேன்னா, இப்பதான் ஓடி வந்து ஜம்ப் பண்ணி அதுல அப்படி தாண்டுவேன். தாண்டி குதிச்சு வந்து அந்த பிரீத்திங் எடுப்பேன். மச்சான் இது வெறும் லெட்டர் இல்லடா, உசுரிடா அப்படின்னு சொல்லி பாரு படிக்கிற கேள்வி சொல்லி எடுப்பேன். இந்த சொல்லும்போது என் உசுரிடாங்கிறது கண்ணை மூடி செய்வேன், என் உசுரிடா படிக்கிற கேள்வி அப்படின்னு பார்ப்போம், அவர் புரியிட்டு போவார். இப்ப அந்த லெட்டர் இப்படி நெஞ்சில வச்சு அந்த கண்ணை மூடி சொன்னதை அப்படி ரசிச்சாங்க. விஜய் சார்ல இருந்து, அசிம்ல இருந்து, பிரபுதேவா சார், ராஜா சூப்பரா பண்றீங்க ராஜா, வில்லனா நடிச்சவர் இப்படி ஒரு லவ் லெட்டர் சீன்ல இப்படி பண்றேன்னு சொல்லி ரொம்ப ஜாலியா ஓட்டினாங்க, ஜாலியா இருந்துச்சு. நானும் எதிர்பார்க்கல, ஒரே டேக்ல அது ஓகே ஆச்சு. ஆக்சுவலி சொல்ல போனா பல படங்கள் அவருக்கு அப்புறம் டிராவல் பண்ணி, விஜய் சாரோட பல படங்கள் டிராவல் பண்ணியிருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஏன் அவரோட படங்களை டிராவல் பண்ண நான் தான் போய் பார்க்கல. நான் என்ன, எனக்கு என்னன்னா விஜய் சாரே கூப்பிடுவாங்க, சார் வந்து போகிரி கூப்பிட்டாங்க இல்லையா, சாரே கூப்பிடுவாங்கிற மாதிரி நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தேன். அவங்க சாருக்கு அடுத்தடுத்த ஒர்க் இருக்குல்ல, நம்மளே பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, நம்மளும் போய் முகத்தை காட்டி கேட்டுட்டு இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கு என்னன்னா நம்மள இவ்வளவு அன்பா இருக்காரு, நம்ம போய் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு இதுல நான் கொஞ்சம் சைலண்டா இருந்தேன். இல்ல நான் போய் பார்ப்பேன், ஒண்ணு பேசுவேன் சார் கூட இருக்கவங்க, நான் மீட் பண்ண வரும்னு சொல்லுவேன், சொல்றேன்னு இருக்காங்க, மீட் பண்ணுவோம் சீக்கிரமா. அப்ப சாரோட படங்கள் எது வந்தாலும் நான் முன்னாடியே போய் கரெக்டா பாத்துருவேன். பார்த்தேன்னா அப்ப தெரியும், அடடா இந்த ரோல் மிஸ் பண்ணிட்டேன், நம்ம சாரை பார்த்தோன்னா இந்த ரோல் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் ஆகும். அடுத்த படத்துக்கு ட்ரை பண்ணா அடுத்த படம் எங்க நடக்குது என்னன்னே தெரியாது, நான் ஒரு ஒர்க்ல ஓடிட்டு இருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா பாதி படம் போயிருக்கோம். இப்படியே ஒரு நான் தான் போய் பார்க்காம கொஞ்சம் விட்டுட்டேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 10 படம் விட்டுட்டேன்னு வச்சுங்களேன், அந்த 10 படத்தோட வேல்யூ எல்லாம் தாண்டி
இப்ப சாரோட அடுத்த படம் நான் பண்றேன் அப்படின்னா சார் என்ன பண்ண வச்சாங்கன்னா நிச்சயமா இதோட எல்லா பேரும் புகழையும் சேர்த்து நான் விஜய் சாருக்கு கொடுக்க என்னால முடியும், நான் கண்டிப்பா கொடுப்பாங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா அவர் ஒரு எப்படி சொல்றது, அவர் ரசிச்சு பாக்குற ஒரு பர்சனாவே இருந்துட்டு இருக்கீங்க. இப்ப அவரோட அரசியல் என்ட்ரி வேற இருந்திருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? அதிகமா ரசிச்சு பாக்குறேன். அதையுமே ரொம்ப ரசிச்சு தான் பாக்குறீங்க. பலர் வந்து இந்த ஸ்டெப்ப வந்து அவர் எடுக்கிறது ஒரு பெரிய ஸ்டெப்பா இருக்கே, படத்தை விட்டுட்டு அங்க போறாரு எல்லாம் கேள்வி. அதுல எனக்கு என்னன்னா, நானும் நிச்சயமா என்னுடைய ஆசை அதுதான். சார்கிட்ட நான் நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா சொல்லுவேன். நடிக்கிறத எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது சார்ன்னு தான் நான் சொல்லிடுவேன். ஏன்னா சார் தொடர்ந்து நடிக்கணும், அதுதான் எனக்கு ஆசை. எல்லாருடைய ஆசையும் அதுதான். ரசிகர்கள், சாரோட ரசிகர்கள் எல்லாருமே அதை தான் விரும்புவாங்க. சார் வந்து என்னன்னா, அது ஒரு லீடரா இருக்குதுங்கிறது, ஒரு மக்கள் பணிக்காக இருக்குதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இவ்வளவு பெரிய ஒரு பேமெண்ட், ஒரு நல்ல ஒரு பெரிய ஹைஃபையா இருக்கிற நேரங்கள்ல அந்த அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து மக்கள் பணிக்கு வரங்கிறது எல்லாரும் செய்ய மாட்டாங்க இல்லையா? அவருக்கு ஒரு பெரிய மனசு வேணும் இல்ல? அந்த அளவுக்கு சார் சொல்றாங்க, அதை நாங்க வரவேற்கிறேன், என்னுடையதா இருந்தாலும். ஆனாலும் எனக்கு விஜய் சார் தொடர்ந்து படம் நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் விஜய் சாரோட ரசிகர்களுக்கு பெரிய ஒரு டானிக். அதுதான் சந்தோஷம். கண்டிப்பா நிறைய விஷயம் பேசணும், படம் பத்தி, உங்களோட ஜேர்னி பத்தி, சினிமா பத்தின்னு. இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம டேக் ஒன் நம்ம சேனல் ரசிகர்கள் எல்லாருக்கும், உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களோட நீங்க சந்தது. நீங்க எல்லாரும் ரசிகர்கள் எல்லாரும் நீங்க எல்லாரும் வாழ்த்தணும். நான் நிறைய படங்கள், பெரிய பெரிய படங்கள் நான் நடிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லி வாழ்த்துங்க. மீண்டும் சீக்கிரமா விஜய் சார் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா, இந்த ஒரு நல்ல நேரத்தின் மூலமா விஜய் சார் மீண்டும் எனக்கு அழைப்பு, விஜய் சார்ட்டேருந்து வரணும். அது எனக்கு ஒரு பெருமையான விஷயம்.